அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவாலங்காட்டு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஆலமர காடாக இருந்துச்சு. அந்த ஆலமர காட்டுக்கு நடுவில் ஒரு ஆலமரத்தடியில் சுயம்புலிங்கமாக இருக்கார். அதனால் இவருக்கு வட ஆரண்யேஸ்வரர் என்ற பேர். இங்கே சுவாமிக்கு பேர். ஆலமரம் என்றால் வடம், காடு என்றால் ஆரண்யம். அதனால் இவருக்கு வட ஆரண்யேஸ்வரர் என்ற பெயர் உண்டு. இவருக்கு வேறு ஒரு பெயரும் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவசிங்க பெருமான் என்ற பெயரும் உண்டு. இதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, தேவர்கள் தினமும் வழிபட்டதால் இந்த பெயர் இவருக்கு உண்டு. இங்கே அம்பாளுக்கு பேர் வண்டார்குழலி அம்மையார். அதாவது அவங்க கூந்தலில் இயற்கையாகவே மலர் வாசம் வீசும். அதனால் வண்டுகள் மொய்க்கும் என்ற அர்த்தத்தில் வண்டார்குழலி அம்மன் என்ற பெயர் இவங்களுக்கு உண்டு. வட ஆரண்யேஸ்வரை வணங்குவதற்கு முன் கோவில் பின்புறம் காளியம்மன் கோவில் இருக்கும். அந்த காளியம்மன் கோவிலில் தரிசனம் பண்ணி பிறகு வட ஆரண்யேஸ்வரை வணங்கணும்னு சொல்கிறாங்க. அதற்கு ஒரு வரலாற்று செய்தியும் உண்டு. சும்பன் நிசும்பன் என்ற இரு அரக்குகள் அந்த ஊரில் சிவபெருமானை வேண்டி வரம் பெற்றிருக்காங்க. அது என்ன வரம்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ரத்தம் சிந்தும் இரத்த துளிகளிலிருந்து உருவம் வரணும் என்று வரம் பெற்றிருந்தாங்க. அதற்கு அப்புறம் அந்த வரத்தை பெற்றவுடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊரில் இருக்க மக்களை தேவர்களை துன்புறுத்துனாங்க. அதனால் தேவர்கள் இதை பார்த்துட்டு சிவபெருமானிடம் முறையிட போனாங்க. அப்போ பார்வதி அன்னை தன் கண் பார்வையால் காளியம்மனை தோன்ற செய்கிறாங்க. அந்த தோன்ற செய்து சிவபெருமானும் 8 கையிலையும் காளியம்மனும் 8 கையிலையும் காட்சி அளிக்கிறாங்க. பார்வதி அன்னை கண் பார்வையால் காளியம்மன் தோன்றுகிறாங்க. அந்த காளியம்மன் சும்பனையும் நிசும்பனையும் வதம் செஞ்சு அவங்க ரத்தத்தை சிந்துனா உருவம் பெற்றுடுவாங்கன்னு அவங்க இரத்த துளியை குடித்து வதம் செஞ்சதால் பார்வதி அன்னை அதில் மகிழ்ந்து அவங்களுக்கு திருவாலங்காடை ஆள்றதுக்கான உரிமையை அளிக்கிறாங்க. சும்பன் நிசும்பன் ரத்தத்தை குடித்ததால் காளியம்மன் பல கோர செயல்களை செய்கிறாங்க. இதை உணர்ந்த குஞ்சிகேச கார்கோட முனிவர் சிவபெருமானிடம் போய் முறையிட சிவபெருமான் அவர் வேண்டுகோளுக்கு இணங்க திருவாலங்காட்டை அடைந்து காளி முன் தோன்றி காளியம்மன் சிவபெருமானுக்கிட்ட, நீ என்ன நடனமாடி ஜெயிச்சனா நான் இந்த திருவாலங்காட்டை ஆளுதற்கு தரேன்னு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் போட்டிக்கு அழைக்கிறாங்க. சிவபெருமான் அந்த போட்டியை ஏற்றுக்கொண்டு 15 விதமான நடனத்தை ஆடி அந்த நடனத்தை காளியம்மன் திரும்ப ஆடுறாங்க. கடைசியில் சிவபெருமான் தன் தோடை கீழே விழுமாறு செஞ்சு அதை வலது கால பெருவிரலால் எடுத்து அணிஞ்சு கொள்கிறாரு. இதை பார்த்த காளியம்மன், இப்படிப்பட்ட நடனத்தை நம்மளால் ஆள முடியாதுன்னு சொல்லி தோல்வியை ஒத்துக்கொள்கிறாங்க. சிவபெருமான் காளியம்மன் முன் தோன்றி, என்னை தவிர உனக்கு ஈடானவங்க யாரும் கிடையாது. அதனால் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் உன்னை வணங்கி முதலில் பின் என்னை வணங்கினால் அதற்கான முழு பலனையும் அடைவாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட வளர்த்த காளியம்மனுக்கு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 51 சக்தி பீடத்தில் காளியும் ஒரு சக்தி பீடமாக